पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा दृष्टुस्वरूपेऽवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र वृत्तयः पञ्चतयः क्लिष्टाः प्रमाणविपर्ययविकल्पनिद्रा स्मृतयः प्रत्यक्षानुमानागमाः प्रमाणानि विपर्ययो मिथ्याज्ञानम् अतद्रूपप्रतिष्ठं शब्दज्ञानानुपातिवस्तुशून्यो विकल्पः अभावप्रत्यगालम्भनावृत्तिर्निद्रा अनुभूतविषयासम्प्रमोषः स्मृतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்தில் நம்ம இது வரைக்கும் என்ன வந்திருக்கோம், 11வது சூத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 11 சூத்திரங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் என்பது சமாதி. சமாதி அப்படின்னா சித்தவிருத்தி நிரோதத்துக்கு பேர் சமாதி. சித்தவிருத்திகள் எத்தனை வெரைட்டி அப்படின்னும் போது மொத்தம் 5 வெரைட்டியாக பிரிச்சிருக்கோம். பிரமாணம், பிரமாண விருத்தி, விப்பரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி அப்படின்னு 5 விதமாக பிரிக்கிறோம். இந்த 5ம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிஷ்டம் அக்லிஷ்டம்னு 2ஆக பிரியும். நல்லது சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது, அது இல்லாமல் சம்சாரத்தை நாசம் செய்யக்கூடியது. இந்த 2 விருத்திகளாக பிரிக்கலாம்.
இல்லை அப்படின்னா வேற என்ன மாதிரி பிரிக்கலாம்? கிளிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரத்தை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமோகுணம், ரஜோகுண விருத்திகள். அதே அக்லிஷ்டம்ன்றது சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடியது, மோட்சத்தை தரக்கூடியது, அது எது? சத்துவகுணமான விருத்திகள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 5 வெரைட்டி இந்த 3 குணங்களை வச்சுக்கிட்டு 2ஆ டிவைட் பண்றோம், கிளிஷ்டம் அக்லிஷ்டம் அப்படின்னு. நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபூத விஷய அசம்பிரமோஷக ஸ்மிருதி சேர்த்து சொல்லும் போது அனுபூத விஷயாசம்பிரமோஷக ஸ்மிருதி பிரிக்கும் போது அசம்பிரமோஷகன் பிரிக்கணும். பிரமோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக திருடு போனது. இப்ப நம்ம படிச்சதெல்லாம் நேற்று என்ன சொன்னோம் ஞாபகத்துக்கு? சாமி இங்கேயோ நேற்று சொன்னீங்க சாமி, தலையை சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகி போச்சு? இருக்கா? இருக்கு. எந்த தாட் உள்ள போனாலும் அது என்ன பண்ணும்? இப்ப கேட்கும் போது அந்த தாட் எல்லாம் ஆகுதா? இப்ப நான் பேசுற சப்தங்கள் எல்லாம் காது வழியா இந்திரிய விருத்தியா உள்ள போய் மனோவிருத்தியாய் அது வந்து புத்தியில ஒரு அர்த்தஸ்புரணத்தை உண்டு பண்ணும். இந்த அர்த்தஸ்புரணத்தை உண்டு பண்ணதுக்கு பேரு, அதுக்கு பேர் என்ன பேரு? புத்தி விருத்தி. அந்த புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? சித்தத்துல ஒரு இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. எந்த விருத்தியா இருந்தாலும் உள்ள போய் என்ன பண்ணும்? சித்த விருத்தியா அது ஒரு இம்ப்ரெஸ, வாசனைய, சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். உண்டு பண்ணாலும் கூட இப்ப நான் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நேற்று நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னு என்னது தெரியல, போன வாரம் நம்ம சொன்னது தெரியல, போன மாசம் சொன்னது தெரியல. சிலது தெரியுது, ரீகால் பண்ண முடியுது. சில விஷயங்கள் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்ண முடியல. அப்ப ரீகால் பண்ண முடியலன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, உள்ளதான் இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா டைம் பீயிங்க்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்குது, ரீகால் பண்ணா வரமாட்டேங்குது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா எங்க போச்சுச்சு? யாரோ திருட்டு போன மாதிரி தெரியுதுச்சு, யாரோ திருடிட்டு போன மாதிரி தெரியுது. ஏன்னா தேடுறோம், தேடினா கிடைக்கல. யாரும் எடுத்துட்டு போனது? நான் அடிக்கடி தேடுவேன் வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகங்களை தேடிக்கிட்டே இருப்பேன். நான் எப்ப பார்த்தாலும் தேடுறேன். எனக்கு ஒவ்வொரு முறை தேடும்போது அது நம்ம இங்கேதான் வச்சோம் புக்கு, யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? என் சிஷியர் யாராவது வந்தாங்கன்னு சொல்லுவேன், யாருங்க எடுத்துட்டு போனது இந்த புக்கை அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணுல ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? உடனே இமீடியட்டா யோசிக்கிறோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எந்த வஸ்து நம்மளோட பிரயோகத்துல எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகலையோ அப்ப யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி இந்த சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து, முந்தா நேத்து, போன வாரம், முந்தின வருஷம் நம்ம படிச்சது, ஞாபகத்துல இருந்தது, அனுபவிச்சது எல்லாம் உள்ளுக்குள்ளார ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம ரீகால் பண்ணும் போது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், யாரோ திருடிட்டு போயிட்ட மாதிரியே இருக்குச்சு என்னோட மெமரிஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா திருடு போயிடுச்சு, விஸ்மரணம்னு பேர். அதுக்கு பேர் திருடு போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? விஸ்மரணம். அதே வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரமோஷக. அசம்பிரமோஷகன்னு என்ன அர்த்தம்? திருடு போகாம இருந்துச்சுன்னா. அப்ப எடுத்த நம்ம ரீகால் பண்ணும் போது கைக்கு வந்து இமீடியட்டா கைக்கு கிடைச்சது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? திருடு போகல, வஸ்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம மெமரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் என்ன பண்ணோம், எங்க போனோமே, என்ன சாப்பிட்டோம்? போன வாரம் போனப்போ தோசை சாப்பிட்டோம். எந்த கோயிலுக்கு போனோம், அந்த அம்பாள் பேர் என்ன, அந்த சுவாமி பேர் என்ன அப்படின்னும் போது அந்தந்த பேர் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா திருடு போகலன்னு அர்த்தம். அவரோட பேர் என்ன, போன வருஷம் நம்ம பார்த்தோம்ல, அவரோட பேர் என்ன? அவர் பேர் வந்து விஸ்வநாதன். விஸ்வநாதன் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அப்ப திருடு போகலன்னு அர்த்தம். எதை நீங்க ரீகால் பண்றீங்களோ அந்த ஐட்டம் திருடு போகாம இருக்குன்னு அர்த்தம். உங்க சித்தத்துக்குள்ளார அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அவைலபிளா திருடு போகாம இருக்கிற அனுபவிக்கப்பட்ட விஷயங்கள், பார்க்கப்பட்ட, கேட்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சித்த விருத்தியா சித்தத்துல பதிவாயிருக்கும். அது திருடு போகாம ரீகால் பண்ணும் போது கைக்கு வந்துச்சு அப்படின்னா, திரும்ப புத்தி விருத்தியா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் ஸ்மிருதின்னு பேர். ஆயிடுச்சா? அப்ப நிறைய ஸ்மிருதி இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி இல்ல, நமக்கு நிறைய தெரியவே தெரியாது. அம்மா வயிற்றுல எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் யோசிச்சு பாருங்க. 10 மாசம், 7 மாசத்துக்கு மேல, 7, 8, 9, 10, 4 மாசம் அம்மாவோட வயிற்றுக்குள்ளார மெமரிஸோட நல்ல ஸ்புரணத்தோட இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஐயோ என்ன கஷ்டம் சுவாமி, என்ன கஷ்டம், மறந்து போயிட்டோம் நம்ம எல்லாமே. அப்ப இதே மாதிரி சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் மறந்துருக்கோம் நம்ம பாருங்க. மெமரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மெமரி லாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப எல்லாமே ஸ்மிருதியில வர்றது இல்லை. இப்ப யாராவது கேள்வி கேட்கறாங்க, ஏன் சுவாமி சிலது வருது சிலது வரல, எங்க போச்சு, ஏதாவது திருடி போயிட்டாங்களா, சித்தத்துல இருந்து ஏதாவது திருடி போயிடுச்சா அப்படின்னா சித்தத்துல இருந்து திருடே போகாது. 84 லட்சம் யோனிகள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அனுபவிச்சோமோ
எத்தனை கோட்டி ஜென்மங்கள் ஆனாலும் இந்த சித்தம்ன்ற சிப்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, எல்லா மெமரிஸும் இருக்கு. குரங்கா பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிறவிகளும், தேவனா பிறந்திருப்போம், குரங்கா பிறந்திருப்போம், மனுஷனா பிறந்திருப்போம், அசுரனா பிறந்திருப்போம், எல்லா பிறவிலையும் என்ன பண்ணிருப்போம், நிறைய மெமரிஸ் கலெக்ட் ஆயிருக்கும். இது எல்லாம் சித்தத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், லாஸ் ஆகாம இருக்கும். சித்தத்துல ஒண்ணு கூட எரேஸ் ஆகாது, எல்லாம் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா உங்களுடைய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் கொடுக்க ஆரம்பிக்குதோ அந்த கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் பின்னாடி போயிடும். எது வந்து பலன் கொடுக்குதோ அது மட்டும்தான் அவைலபிளா அங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கும். அப்ப மெமரிஸ் வருது அப்படின்னாவே அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம பலன். சுகம் கொடுக்கணும் அப்படின்னா சுக வாசனைகள் வெளியில வரும் மெமரிஸா. துக்கம் கொடுக்கணும்னா ரஜோகுணமான விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல பதிவாயிருக்கு, அது வெளியில வரும். நமக்கு ஒரு மோகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா விஸ்மரணம் வந்துடும், தெரியாது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஏதோ நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ 3 குணங்களை வச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை பேஸ் பண்ணி நம்ம சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகள் மெமரியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திக்கு ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். வச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, விற்த்திகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு, 5 விதமான விற்த்திகளும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஏதா விற்த்தையாக இந்த விற்த்திகள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரோதவ்யாகான்னு பார்த்தாச்சு. இந்த எல்லா விற்த்திகளையுமே என்ன பண்ணணும், நிரோதம் செய்ய வேண்டும். ஏன் சுவாமி, ஏன் நிரோதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விற்த்தியா இருந்தாலும் திரிகுணம்னு பார்த்திருக்கோமா. அப்ப புத்தி விற்த்தியா வரக்கூடியது எல்லாமே திரிகுணம், மிதி ரெக்கார்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே திரிகுணம். சித்தத்திலிருந்து ஒன்றாகக்கூடிய சித்த விற்த்திகள் எல்லாம் பிரமாணம், விபரியம், விகல்பம், நித்ரா, ஸ்மிருதி, இது எல்லா விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம். திரிகுணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம் துக்கம் மோகாத்மகம். சுகத்தையும் துக்கத்தையும் மோகத்தையும் கொடுக்கக்கூடியவைகள் இந்த சித்த விற்த்திகள். அப்போ பஞ்ச கிளேஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் பஞ்ச கிளேஷங்கள் இருந்து அவித்யா, அவித்யான்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம், அதான் சித்தம், அதோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்மள்ட்ட இருக்கிறது சித்தம். அப்ப சித்தத்துல இருந்து உண்டாகிற எல்லா விற்த்திகளும் என்னது, அவித்யா விற்த்திகள். அஜ்ஞானம், அவித்யானா அஜ்ஞானம், அதுல இருந்து உண்டாகிறது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விருத்தி அஸ்மிதா, அவித்யா அஸ்மிதா, ராகம் துவேஷம் அபினிவேஷம். அவித்யான்ற அஜ்ஞானம், நான் அப்படின்ற இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் அஸ்மிதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது ராகம் விருப்பு, அதுக்கப்புறம் வெறுப்பு, அதுக்கப்புறம் மரண பயம். 5 விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்கள்னு சொல்றோம். இந்த பஞ்ச கிளேஷங்களும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்திலிருந்து உண்டாகக்கூடிய தாட்ஸ் மட்டும்தான். அப்ப 5 கிளேஷங்கள், பேரே வச்சிருக்கு பஞ்ச கிளேஷங்கள்னு பேர் வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷம்னா என்ன அர்த்தம், துக்க ஹேத்துக்கள் அர்த்தம், துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர சுகம் வேணுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணி ஆகணும், இந்த விற்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்ய வேண்டும். நிரோதம் பண்ணப்பட்ட இடத்துல வந்து என்ன இருக்கு, சுகம் இருக்கு. என்ன எக்ஸாம்பிள், தூக்கம். டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா சித்த விற்த்திகள் இல்லை, இருக்கு அஜ்ஞான விற்த்தின்னு ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் நம்மளோட சிமிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் சமாதிக்கு எது க்ளோஸா இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப் சொல்லலாம். டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் இல்லை. அந்த விற்த்திகள் இல்லாத காரணத்தினால நமக்கு வந்து அங்க வந்து துக்கத்துக்கான விஷயம் கொஞ்சம் கூட இல்லை. அப்ப ஜாகிரதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற மாதிரி விற்த்திகள் நிரோதமாச்சு அப்படின்னா அப்ப இங்கேயே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல கிடைக்கிற ஆனந்தம் இதே ஜெகத்துல இப்ப வேக்கப்ல இருக்கும் போதே கிடைக்கும். எங்கெல்லாம் விற்த்திகள் இருக்குமோ அங்கெல்லாம் சுகதுக்க மோகம் இருக்கும். எங்கெல்லாம் விற்த்திகள் இருக்காதோ அங்க சுகதுக்க மோகம் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏத்தா விற்த்தையாக, இந்த விற்த்திகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நிரோதம் செய்ய வேண்டியது. சர்வாவிருத்தையோ நிரோதவ்யாக, நேத்து கடைசியில முடிக்கும் போது லாஸ்ட் லைன்ல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதம் பண்ண என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். விருத்தி நிரோதம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், நம்ம 70% இருந்து சத்துவகுணம்
70% ஆகும்போது சமாதிகள் சம்பவிக்க ஆரம்பிக்குது. சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள் சம்பவிக்க ஆரம்பிக்குது. ரஜோகுண தமோகுண விற்த்திகள் க்ஷீணமாக நிரோதமாக மெதுவா சம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கிறது. 98% வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எல்லா விற்த்திகளும் சித்தத்தையும் தாண்டி போனதுக்கு பிறகு சர்வவிருத்தி நிரோதம் ஆச்சு அப்படின்னா அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்பீஜ சமாதி சம்பவிக்கின்றது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப அந்த விற்பி நிரோதம் ஆச்சுன்னா என்ன ஆகும் சுவாமி? நம்ம 3வது சூத்திரத்துல பார்த்தோம், ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தா. அப்ப எல்லா விற்த்திகளும் நிரோதமான நிலையில தானா அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு பேக்கேஜ் ஆயிடுச்சு. அப்போ 1வது சூத்திரத்திலிருந்து இந்த 11வது சூத்திரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சித்தாந்தம். இதுதான் சித்தாந்தம், யோக சித்தாந்தம் இதுதான். இப்ப நம்ம பகவத்கீதையில பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? பகவத்கீதையில 2வது சாப்டர் பார்த்துருக்கோம். 2வது சாப்டர் தான் என்னது? லட்சிய அத்தியாயம், சித்தாந்த அத்தியாயம். ரொம்ப டைம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி யோக சாஸ்திரத்துல ஏதாவது முக்கியமான சித்தாந்தம் சொல்லுங்க சுவாமின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு, 1 விட்டுருங்க, அது ஆரம்பிக்கிறது 2ல இருந்து ஆரம்பிச்சு இந்த 10வது 11வது சூத்திரம் வரைக்கும் இருக்கிறது தான் சித்தாந்தம். இனிமே இந்த சித்தாந்தத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்றதுக்காக சூத்திரங்களை வாசிக்க போறோம். இதுல முதல் சூத்திரம் இப்ப மேல எழுதிக்கங்க. சித்தாந்தம் முடிந்தது. இனிமே சித்தாந்தத்தை அடையிறதுக்கான சாதனம் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே போறது பாத்தீங்கன்னா சாதனங்களை பத்தி பேச போறோம். சித்த விருத்தி நிரோதம் எப்படி பண்றது பேசல, இப்ப பேச போறோம். ஆச்சாரியார் 12வது சூத்திரத்துக்கு வியாச பாஷ்யம் என்ன பண்ணுது? ஒரு லைன் எழுதிருக்கு பாருங்க மேல. அதாசிய நிரோதே க உபாய இது ஆரம்பிக்குது. அத அஸ்ய நிரோதே, அத்தனா பிறகு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அத்தன்ற சப்தம் இருந்துச்சுனாவே என்ன பண்ணணும்? ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆயிட்டு வேற ஒரு கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அத்தன ஆரம்பிக்கும். சம்ஸ்கிருதத்துல அத்தன்றதுக்கு அர்த்தம் பிறகு. பிறகுனா என்ன அர்த்தம்? வேற ஒரு சப்ஜெக்ட் பேச போறோம். அஸ்ய நிரோதே, அஸ்யன்றதுக்கு அர்த்தம் விற்த்தின்னு அர்த்தம். விற்த்திய சித்த விற்த்தியோட நிரோதத்துல கக உபாயா, என்ன உபாயம் பண்ண வேண்டி இருக்கு இதி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக சூத்திரத்தை என்ன பண்ற பதஞ்சலி சொல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமான சூத்திரம். அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதஹ, அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதஹ, அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதஹ. இந்த சித்தவருத்திகளை பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ற விஷயத்துல யாருக்காவது கொஸ்டின் வரும். ஐயோ சாமி பாத்தீங்கன்னா சித்தவருத்திலாம் நிரோதமே பண்ண முடியாது சுவாமிஜி, அது ஃப்ளட் மாதிரி இருக்கு, ஃப்ளட் மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, எப்படி பண்றதுன்னே தெரியல சுவாமி அதை அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சூத்திரம் பாத்தீங்கன்னா சொல்ற. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் பகவத்கீதையில அர்ஜுனன் பாத்தீங்கன்னா இதே கேள்வியை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேட்கிற கேள்வி மாதிரியே அவனுக்கு கேள்வி வந்துச்சு. 6வது சாப்டர்ல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பகவான் 1வது சூத்திர 6வது அத்தியாயம் 1வது சூத்திரத்துல இருந்து என்ன பண்றாரு? ஒரு 32 சூத்திரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சமாதி அபியாசத்தை கிளியரா சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு இதெல்லாம் கேட்டோன ஐயோ சமாதியா, யோகத்துல இருக்கக்கூடிய சமாதினா எல்லா விருத்தியும் நிரோதம் பண்றதா, நம்மளால முடியுமா சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துச்சு. இதெல்லாம் ஆகாத காரியங்க. எங்கேயாவது கங்கோத்திரில யமுனோத்திரில பாத்தீங்கன்னா எங்கேயாவது இமயமலையில யாராவது ரிஷிகள் இருப்பாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் இது சம்பவம் இல்லை அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா அதே மாதிரி அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். 6ல பாத்தீங்கன்னா 33 6:33 பாத்தீங்கன்னா கேட்கிறான். யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். அற்புதமான கேள்வி கேட்கிறான். அர்ஜுனன் கேட்கிறான், ஹே மதுசூதன, எதிரிகளை நாசம் பண்ண கிருஷ்ணா பரமாத்மா, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யோகம்னு நீ சொன்னியே, யோகம்னு என்னது? சமாதி. யோகம்னு நீ எந்த சமாதிய சொன்னியோ, சாம்யேன, சாம்யேன அர்த்தம் இந்த மனசும்
இந்த ஆத்மாவும் ஈக்குவலா இருக்கிறது, நிர்குண நிராகாரமா விற்த்திகள் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு சாமிய அவஸ்தான்னு பேரு. சமாதி. யாருக்கு சமாதி நடக்க போகுது? சித்தத்துக்கு சமாதி, ஆத்மாக்கு இல்ல. ஏன்னா ஆத்மா எப்பவுமே சமாதியில தான் இருக்கு, அது எப்பவுமே நிராகாரமா இருக்கு. அப்ப இங்க எதுக்கு சமாதி தேவை அப்படின்னா சித்தத்துக்கு தான் சமாதி தேவை. இந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா விற்த்தியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்போ இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விற்த்திஹீனமாச்சோ, விற்த்திகள் இல்லாம ஆச்சோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அமனீபாவம். இந்த மனசும் இந்த ஆத்மாவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சமாதி. ஏ கிருஷ்ணா, நீ சமாதின்னு யோகம் என்று சமாதி என்று எதை சொல்கிறாயோ, உன்னால் சொல்லப்பட்டதோ, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு, ஃப்ளட்டு போயிட்டே இருக்கு. அப்ப ஃப்ளட்டா போயிட்டு இருக்க சமயத்துல வந்து இந்த தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா இருக்க மாட்டேங்குது, 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நிரோதம் பண்ண, சுத்தமா சமாதி ஆட அப்படின்னு நீ சொல்றீன்னா அதை நான் பார்க்கவே இல்லை, அது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். 6:33. அதுக்கப்புறம் 6:34 நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அர்ஜுனன் தான், நமக்கு இதை கேள்வி தானே இருக்கு. அதனால 34 சொல்றான், சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அற்புதமான ஸ்லோகம் சொல்றான். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, ஹே கிருஷ்ணா, இந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சஞ்சலமா இருக்கு கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் தெரியும்ல, பிரத்யக்ஷம் தானே, அனுபவம். காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சஞ்சலம் போயிட்டே இருக்கு. மெதுவா சஞ்சலம் அதிகமாயிட்டே போகுது. உச்சி வெயில் அதிகமாக ராத்திரி வரைக்கும் சஞ்சலம் போயிட்டே இருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண. சரி, சஞ்சலம் அறுந்துட்டு போட்டுமே அப்படின்னா இல்ல, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பிரமாதி அப்படின்னா மத்து இருக்குன்னு சொல்லுவோம்ல, மத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தை வச்சு தயிரை கடைஞ்சோம், பருப்பை கடைஞ்சோம், கீரையை கடையிறோம், என்ன ஆகுது? அப்படியே எல்லாம் பீஸா ஆகுது. தயிரை வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா அதுல இருந்து வெண்ணெய் வந்துருது, மோர் ஆயிடுது, தயிர் மோர் ஆயிடுது. அதே மாதிரி இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய விற்த்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுல மத்து மாதிரி இருந்து கடையுது. இந்த மனசை கடைய மனசுல இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னா சுகம் உண்டாகுதானா? இல்ல, வெண்ண மாதிரி துக்கம் திரண்டு வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்த விற்த்திகள் நல்லா கடைஞ்சு எடுக்குது. பிரமாதி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மனசோட விற்த்திகள் இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னா பலவத்ரிடம், ரொம்ப ஸ்ட்ராங் போல்லா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வெட்டி நாசம் பண்றது, இந்த விற்பி பிரவாகத்தை வெட்டி நாசம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா. தஸ்யாகம் நிக்ரகம் மன்யே, தஸ்யாகம் நிக்ரகம், அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த விற்பி பிரவாகம் போயிட்டு இருக்குல்ல, எப்படி இருக்கு? நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வளர்த்து வச்சிருக்கோம். ஒரு பெரிய 1000 காலத்து மரம் மாதிரி ரொம்ப பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த விற்பி பிரவாகம். எந்த காலத்துல பிறந்தோமோ அந்த காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளை ஃப்ளோ பண்ணி என்ன பண்ணிருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு. இதை வந்து வெட்டி வீழ்த்தணும், இந்த சித்த விற்த்திகளை எல்லாத்தையும் நிரோதம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல வாயோரிவ துஷ்கரம் மன்யே, இந்த வாயுவை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ, வாயுவை கட்டுப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. காற்றுக்கு என்ன வேலி? காற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலியெல்லாம் போட முடியாது. அதே மாதிரி இந்த விற்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்டுறதெல்லாம் முடியவே முடியாது, இதை அடக்கவே முடியாது. வாயுவை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த மனசோட விற்த்திகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படின்னு நான் என்ன பண்றேன்? சுதுஷ்கரம், ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்று நான் நினைக்கின்றேன் கிருஷ்ணா அப்படின்னு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா அர்ஜுனன் 2 ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையில தான் இருக்கோம். சாமி பெருசா சொல்றீங்க சாமி, சமாதியில உட்காரணும், எல்லா விற்த்திகளும் இல்லாம போகணும், இதெல்லாம் நடக்கிற காரியமா சாமி அப்படின்னு இயலாமையில வந்து ஹெல்ப்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான். அந்த சமயத்துல பகவான் சொல்ற 6:35 பக்கத்துல ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் போடும். 6:35 சொல்றார், அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிரஹ்யதே. அடுத்த பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கீழே.
அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட பிரிண்ட் அவுட் நான் அனுப்பினதுல இருக்கு. இது இருக்கு. அசம்சயம் மகாபாகோ இருக்கு, அங்கே இல்லையா? இருக்குங்க. இருக்கு இருக்கு இருக்கு. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். மகாபாகோ பெரிய ஷோல்டர் இருக்கிறவனுக்கு யார்? அர்ஜுனனுக்கு பெரிய மகாபாகுன்னு பேர். ஏன்னா யோத்தா இல்ல, யுத்த வீரனா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஷோல்டர்லாம் பெருசு. எதிரிகள்லாம் துவம்சம் பண்றவன். எவ்வளவு பெரிய எதிரி அவன், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், பெரிய ஹெவி வெயிட் சாம்பியனா இருக்கட்டும், வேர்ல்டு சாம்பியனா இருக்கட்டும், ஆனா அந்த அவனுடைய மனசை அடக்கிறது இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொம்பனா இருந்தாலும் கஷ்டம். மகாபாகோ, அர்ஜுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அசம்சயம், நீ சொல்றது ரொம்ப சந்தேகமே இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. மனசோட சலனத்தை நிப்பாட்டுதல், நிரோதம் செய்தல் என்பது ரொம்ப கஷ்டமானதுன்னு நீ சொன்னியே, அதுல ஒரு சந்தேகமும் இல்லவே இல்லை. அப்ப கஷ்டம் முடியவே முடியாதா அப்படின்னா இல்லப்பா, அதுக்கு உபாயம் இருக்கு. என்ன உபாயம்னா அபியாசேனது கௌந்தேய. அபியாசம். கௌந்தேய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்போதனத்துல மிக பெரிய இது இருக்கு. என்னன்னு கேட்டா கௌந்தேய அப்படின்னா என்ன அர்த்தம்? குந்தி புத்திரன். குந்தி புத்திரனா யாரு? பூமி. குந்தி அப்படின்னா கூனா பூமி. அப்ப பூமிக்கு ரெப்ரசன்டேட்டிவா குந்தி இருக்கா, பொறுமையா இருக்கிறவ. அதே மாதிரி சாதகன் என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமையா இருக்கணும். குந்தி மைந்தா கௌந்தேயா என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்துகிட்டு அபியாசேன. முதல் சாதனம் எது? அபியாசம். இரண்டாவது சாதனம் என்னது? கூடவே வைராகியேனச்ச கிரஹ்யதே. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் இந்த சித்த விருத்திகளை நிரோதம் செய்ய முடியும். முடியவே முடியாதுன்னு இல்லை, முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆச்சாரியர் வாக்குறுதி கொடுக்கிறார். எங்க இருந்து சுவாமி எடுத்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இந்த யோக சாஸ்திரத்தோட தான். இந்த யோக சாஸ்திரம் வந்து இப்பதானே சுவாமி உண்டாச்சுன்னு சொல்றீங்க, அப்ப முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து ஹிரண்ய கர்ப்போ பக்தா. யாரு யோக சாஸ்திரத்துக்கு யாரு ஆதி பக்தா? ஹிரண்ய கர்ப்பர். யாரு? கிருஷ்ண பரமாத்மா தான், நாராயணன் தான். அப்ப நாராயணன் கீதையில என்ன சொன்னாரோ அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனா இருந்துகிட்டு அப்படின்னா என்ன பண்றாரு? பதஞ்சலியா இருந்துகிட்டு இந்த சூத்திரத்தை அப்படியே வைக்கிறார் பாருங்க. ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா பாருங்க. இரண்டாவது லைன் அபியாசேனது கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே, இது கீதா. அப்படியே இங்க சூத்திரத்துல வந்தீங்கன்னா அபியாச வைராகியாபியாம் தன்னிரோத, அப்படியே சிமிலர் இருக்கா? இவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அபியாசம்னா என்ன, வைராகியம்னா என்ன, ரெண்டு உபாயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல சொல்ற. சித்த நதி பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இது, நிறைய நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சித்த நதி நாம உபயத்தோ வாகினி. சித்த நதி நாம உபயத்தோ வாகினி. சித்தம் என்ற நதியானது, சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதி. இந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட நதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோ எப்படி ஆகும்? கங்கோத்திரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வர கங்கா ரிவர் எங்க போகுது? மலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இமாலயாஸ்ல இருந்து கீழே 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 இறங்கி கங்கா சாகர்ல போய் என்ன பண்ணுது? கல்கட்டால போய் கடல்ல போய் கலக்குது. இந்த ஃப்ளோ எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நதி மேல மலைச்சிகரங்கள்ல உண்டாகும், கீழே நோக்கி பாயும். கீழே 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 தான் போகும். ஏன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து அப்படிதானே நடக்கும். ஆனா இந்த சித்த நதின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே மட்டும் போறதில்ல, ரெண்டு பக்கமும் போகக்கூடிய உபய பிரவாகினி. இதுக்கு என்ன பேரு? உபய பிரவாகினின்னு பேரு. உபயத்தோ வாகினின்னு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? உபய பிரவாகினின்னு நம்ம அடிக்கடி இங்க இந்த வார்த்தையை சொல்லுவோம். இந்த சித்தம்ன்ற நதி வந்து பாத்தீங்கன்னா உபய பிரவாகினி அப்படின்னா இருபுறமும் பாய்ந்தோடக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர். சில சமயம் இந்த நதி என்ன பண்ணும்? யாருக்கு பேசுறோம் தெரியுங்களா? சமாதி அவஸ்தையை அடையிறதுக்கு இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம்ல, ஒரு 55 பேர் இருக்கோம். 55 பேரும் என்ன சித்தம்? நம்ம எங்க சித்தத்துல இருக்கோம்? சித்தத்தோட எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? மூடமா? மூடம் இல்ல. மூடம்னா நீங்க உட்கார முடியாது, ஒன்னும் போயிருப்பீங்க நேரம். 55 பேர்லாம் வரமாட்டீங்க, அடுத்த கிளாஸ்க்கே வரமாட்டீங்க. க்ஷிப்தமா இருந்தாலும் சஞ்சலமா ஆயிடுவீங்க. என்ன சாமி முடிக்க மாட்டேன்றாரு, இது இழுத்துட்டு இருக்காரு. 2 நாள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் இதை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்யலாம் போய் அப்படின்ட்டு வேலைக்கு ஏதாவது போயிருவீங்க நீங்க.
க்ஷிப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம், ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. மூடம் தமோ குணம், ரொம்ப முட்டாளா மூர்க்கமா யோசிக்கும், மோகத்துல இருக்கும். அப்ப இதுல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமியில இருக்கோம். விக்ஷிப்த பூமி எத்தனாவது பூமி? 3வது பூமி. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம். இதுக்கு மேல இருக்கிற நதி என்னது? மேல இருக்கிறது ஏகாகிரம், நிருத்தம். இப்ப நம்ம எங்க போகணும்? அடுத்த நம்ம ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரம் போகணும், நிருத்தத்துக்கு போகணும். அப்ப இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து நீங்களும் நானும் சென்டர்ல இருக்கோம். இது என்ன பண்ணும்னா, இந்த நதி இங்க நம்மளோட விருத்திகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிர சித்தத்துக்கு போகும், தனக்கு மேல இருக்கிற பூமி ஏகாகிர சித்தம் போகும், அதுக்கப்புறம் நிரோத பூமிக்கும் போகும். சில சமயம் இந்த நதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷிப்தத்துக்கு போகும், அதுக்கப்புறம் மூடத்துக்கும் போகும். அப்ப நம்ம எல்லாத்தோட சித்தமும் என்ன பண்ணும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாதனை பண்ணி நல்ல மௌனமா சித்த விருத்தி எல்லாம் அந்தர்முகமாகி நல்ல ஏகாகிர சித்தம் வரைக்கும் நீங்க நல்லா டிராவல் பண்ணுவீங்க. சில சமயம் என்ன பண்ணும், போட சாதனையாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கு போய்விட்டு ஒரே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சில சமயம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டே இருப்பீங்க. அப்ப ஒரு பக்கம் ஒர்க்காலிக்கா போகும், ஒரு பக்கம் மூடத்திலேயே ஆலசியமா சோம்பேறித்தனத்தோட விஷயங்கள்ல ஈடுபடாம தூங்கி போகும். ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்லயே சஞ்சாரம் பண்ணும். ஒரு சமயம் என்ன பண்ணும், சித்தத்தை வந்து ஏகாகிரம் பண்ணும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பூமியையும் அட்டைன் பண்ணும். அப்ப என்ன அர்த்தம், இந்த நதின்ற சித்தம் நமக்கு விக்ஷிப்த சித்தத்துல இருக்கிறவங்களுக்கு 2 பக்கமும் பிரவாகம் பண்ணும். அதனால நம்மளுடைய சித்தம் எப்படிப்பட்டது? யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சித்தம் என்னது? உபய பிரவாகினி, உபயத்தோ பிரவாகினி. அதனால்தான் உபய பிரவாகினின்னு சொல்றோம். 2 புறமும் பாய்ந்தோடக்கூடிய நதி. நதி எப்பவுமே கீழ் நோக்கி தானே போகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நதி என்ன பண்ணும், சில சமயம் மேல் நோக்கியும் லட்சியத்தை நோக்கியும் போகும். சொல்லியாச்சு, அற்புதமானது. அது என்ன ஆச்சரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, வகதி கல்யாணாய. அது என்ன பண்ணும், வகனம் அப்படின்னா ஃப்ளோ. அது என்ன ஆகும்னா சில சமயம் கல்யாணத்தை நோக்கி, கல்யாணம் எது நமக்கெல்லாம், கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். கல்யாணம்னா மேரேஜ்னு எடுக்காதீங்க, கல்யாணம் இஸ் ஈக்வல் டு மங்களம். எது மங்களம் அப்படின்னா ஏகாகிர சித்தத்துக்கு போனா மங்களம், நிரோத பூமிக்கு போச்சுன்னா மங்களம், சுகம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சோம். அப்ப மங்களத்தை மோட்சத்தை தரக்கூடிய மேல் நோக்கியும் இது வந்து பாத்தீங்கன்னா வகனம், வகத்தி அப்படின்னா செல்லும். சில சமயம் கல்யாணம்னு சொல்லக்கூடிய ஏகாகிரம் நிருத்தத்தை நோக்கியும் பாயும். வகதி பாப்பாயச்சனா அண்டு. மேலும் அது என்ன பண்ணும், பாப்பத்தை நோக்கியும் போகும். எது பாப்பம்? கீழே இருக்கக்கூடிய ரஜோகுண தமோகுண விருத்திகளோட சேர்ந்து என்ன பண்ணும், க்ஷிப்தத்துக்கும் போகும், மூடத்துக்கும் அது போகும். சொல்லியாச்சு. அப்ப கல்யாணத்து பக்கமும் போகும், பாப்பத்து பக்கமும் போகும். நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கோம், ஈ. நம்ம எல்லாம் ஈனா என்னது, என்ன பண்ணும், ஈ நல்ல பூலையும் இருக்க, இனிப்புலையும் போய் தேனிலையும் உட்காரும். அதுக்கப்புறம் மேல போய் வந்து பாத்தீங்கன்னா மலத்திலையும் போய் உட்காரும், சாக்கடையிலையும் போய் உட்காரும். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்ஷிப்த சித்தத்துல இருக்கிறவங்க 2 சைடும் போவோம். ஒரு பக்கம் ராமனையும் நினைக்கும், ஒரு பக்கம் காமனையும் நினைக்கும். ஒரு பக்கம் புண்ணிய சிந்தனையும் வரும், ஒரு பக்கம் பாப்ப சிந்தனையும் வரும். நம்ம எல்லாம் டுவல் பர்சனாலிட்டி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாம் அதுதான் இருக்கும். எப்ப நம்ம வந்து தேனி ஆகிறோமோ, ஹனிபி ஆகிறோமோ, ஹனிபி என்ன பண்ணும், மலத்துல உட்காருமா? உட்காராது. அப்ப ஏகாகிர சித்தம் வர வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரபிள் இருக்கும். ஏகாகிர சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள. நெல்லிக்காவை சாப்பிட்டு அப்படின்னா ஒரு சுகம் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி ஏகாகிர சித்தத்துல 70% சத்துவ குணம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார சுகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கும். வெளியில இருந்து உங்களுக்கு சுகம் தேவையே படாது. அப்ப ஏகாகிர சித்தத்தை அடைஞ்சவனுடைய சித்தம் ஹனிபி மாதிரி ஆயிடுது. அது திரும்ப 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 நிரோத பூமியை நோக்கி தான் போகும்படிய கீழே வந்து பாப்ப விஷயங்களுக்கு போகவே போகாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முயற்சி பண்ணணும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணணும்னு, எப்படியாவது நம்ம ஈயா இருக்கிறவங்க தேனியா மாறணும். பாப்ப சிந்தனை பக்கம் போகவே கூடாது. இது ஆச்சரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாத்து கைவல்ய பிராக் பாரா விவேக விஷய நிம்னா சா கல்யாணவஹா. கல்யாணம்னா எப்படி சுவாமி, மங்களம்னா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது இந்த சித்தமானது, இந்த தாட் ப்ராசஸ் ஆனது
யாத்து கைவல்ய பிராக்பாரா. கைவல்யம்னா மோட்ச விஷயத்திலேயே ஊறினதாக. எப்படி ஊற முடியும்? சத்சங்கம். இதுதான் முக்கியமானது. ஒரு குருநாதர்கிட்ட இருந்து ரெகுலரா பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதையே சிந்திக்கிறது. சதா காலமும் தத்புத்தயஸ்ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக கச்சந்தி புனராவர்த்தியம் ஞான நிர்தூத கல்மஷாக 5:17 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுது. சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே விஷய சிந்தனையிலேயே, மோட்சத்தை பத்தின விஷய சிந்தனையிலேயே எந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பிரவாகம் போகுதோ, பிராக் பாரான என்ன அர்த்தம்? மூழ்கியதாக. இந்த சித்தம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம் சொல்லக்கூடிய மோட்ச விஷயத்திலேயே மூழ்கியதாக ஆகிறதோ, அப்ப என்ன நடக்கும்? விவேக விஷய நிம்னான்னு போட்டார். அந்த இடத்துல எது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக விஷயத்திலேயே இருக்கிறது. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்யம், திரஷ்டா திருஷ்யம், நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படும் வஸ்து, இது பொய், இது திருஷ்யம், இதெல்லாம் சம்சார விஷயம், நான் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருக்கேன் அப்படின்னு சதா காலமும் அந்த விவேகம் உள்ளுக்குள்ளாரியே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த விவேக விஷயத்திலேயே அந்த மூழ்கியதா அந்த தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா சா கல்யாண வகா. அது என்ன பேரு அப்படின்னா கல்யாணத்தை நோக்கி போகக்கூடிய சித்தமாக ஆகிறது. கல்யாணத்தை நோக்கி போகுது, மோட்சத்தை நோக்கி டிராவல் பண்ணுது. அதே வந்து பாத்தீங்கன்னா யாத்து எது வந்து பாத்தீங்கன்னா சம்சார பிராக்பாரா, சம்சாரத்தை நோக்கியதாக. பிராக்பாரான்றதுக்கு அர்த்தம் நோக்கியது, நிம்னகன்றதுக்கு அர்த்தம் மூழ்கியது. இது சம்சாரத்தை நோக்கி. சம்சாரம்னா எது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத். இந்த தாட் ப்ராசஸ் மனசுன்ற மனசு இருக்குல்ல, நடுவுல இருக்குது. எங்க இருக்கு? மனசு நடுவுல இருக்கு. மனசுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு, மனசுக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல அவ்யக்தம்ன்ற இந்த சித்தம், சித்தத்துக்கு மேல நான். இந்த மனசுக்கு கீழே என்ன இருக்கு? மனசுக்கு கீழே இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தேகம், தேகத்துக்கு கீழே இந்த ஜெகத். அப்ப இந்த நடுவுல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். நம்ம சொல்லிக்கொள்ள இந்த மனசு என்னது? ப்ரொஜெக்டர். அப்ப ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தியை நோக்கி மேல் நோக்கி போச்சு அப்படின்னா புத்தி, அவ்யக்தம், அதுக்கப்புறம் ஆத்மா, இந்த மூணுத்தை பத்தி சிந்தனை பண்ணுச்சு அப்படின்னா கல்யாணம் பண்றது, மோட்சத்துக்கு போறது. இதே சித்தவருத்தி மனசுல இருந்து என்ன பண்ணுது? இந்திரியங்கள், இந்திரியம், தேகம், இந்த லோகம் அப்படின்னு போச்சுன்னா இது சம்சாரத்தை நோக்கின நதி. அந்த நதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சார பிராக்பாரா, சம்சாரத்தை நோக்கி செல்வதாக. விவேக் அவிவேக விஷய நிம்னாக. அவிவேகம் என்ன அர்த்தம்? விவேகம் போயிடுச்சு சாமி, விவேகம் இல்லை, நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து, திருஷ்யம், திரஷ்டா அப்படின்ற விவேகம் இல்லை. ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாம எல்லாத்தோடைய மெர்ஜாய் தேகம் நான், இந்த விஷயங்கள் என்னுடையது, நான் போகம் பண்ணணும், இதை அடையணும், அதை அடையணும் அப்படின்னு விஷய சிந்தனையிலேயே போகுது. அப்படின்னா விவேகம் இல்லாத விஷய சிந்தனையில மூழ்கியதா ஆகும் போது அது என்ன பண்ணுது? பாப்ப வகா. பாப்ப வகான என்ன அர்த்தம்? பாப்பம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, நல்லவங்க எல்லாம் கூட பாப்பி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த சிந்தனை பண்ணாலும் அது ஜென்மத்தை கொடுக்கும். அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும். புண்ணிய பாப்பங்கள் எல்லாமே பாப்பம் தான். ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல சொல்ல போற வரப்போகுது அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல. புண்ணியம் அப்படி பாப்பம் ஏவ. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ரொம்ப நல்ல சிந்தனை பண்றேன்னு சுவாமி, நல்ல தாட்ஸ் தான் எனக்கு போயிட்டு இருக்கு, நல்ல தாட்டு தான் இருந்தாலும் கூட அது என்ன பண்ணும்? உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்து. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை நோக்கி, சம்சாரத்தை நோக்கி எதெல்லாம் போகுதோ, 7 லோக்கங்களை அடையக்கூடிய 7 லோக்கங்களை பற்றின விருத்திகள் எல்லாமே பாப்ப வகா, பாப்பத்தை நோக்கி செல்பவை அப்படின்னு அர்த்தமாயிடும். தத்ர வைராகியேன விஷய ஸ்ரோதக. இதை என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராகியேன. தத்ரனா இந்த விருத்தியோட ஃப்ளோயிங் போற விஷயத்துல இந்த ஃப்ளோயிங் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராகியேன, வைராகியத்தினால் விஷய ஸ்ரோதக கீழி கிரியத்தை. இந்த விஷய வாசனை இருக்கு பாத்தீங்களா, இது ஃப்ளோ போயிட்டே இருக்கு. வைராகியத்தினால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழி கிரியத்தனா வற்ற செய்யப்படுகிறது. நல்ல வெயில் அடிக்குது, ரிவர் என்ன ஆகும்? மெதுவா வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரிவரா இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? மெதுவா வாட்டர் ஃப்ளோ கம்மியாகி ட்ரை ஆயிடும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம்ன்ற சூரியனால தகிக்கிறது. வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தாங்க முடியாது. வைராக்கியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப உத்கிருஷ்டமான சாதன சமாதி. அப்ப அந்த வைராக்கியத்தினால நம்ம என்ன பண்றோம், இது போய் இது போய் இது போய் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம், இது துக்கம் இது துக்கம் இது துக்கம் அப்படின்னு சதா காலமும் எந்த விருத்தி வந்தாலும் இது துக்கம் இது துக்கம், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம்னு சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி அதை எல்லா விற்த்திகளும் என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயத்துல நோக்கி போயிட்டு இருக்கிற விற்பி பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிறது என்ன பேரு, கீழி கிரியத்தை. கீழின்றதுக்கு அர்த்தம் ட்ரை ஆகுது, வற்ற செய்யப்படுகின்றது. எதனால, வைராக்கியத்தினால. எந்த தாட்டு வந்தாலும் என்ன பண்ணணும், எந்த தாட்டு வந்தாலும் விவகாரம் ஏதாவது இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா விஷய சிந்தனையில போகவே போகாது. நேற்று சதானந்தம் நான் சொன்னேன், ஏதாவது பேச நான் அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கச்சி, அங்கேயே போயிடாது, வெளி விஷய சிந்தனைக்கே போகாது. சும்மா இருங்க, ஃப்ரீயா இருங்க. ஒன்று சாஸ்திரத்தை பத்தி சிந்தனை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா சும்மா இருங்க, போயிட்டாரு. எதையாவது நினைச்சுட்டு போன இந்த அண்ணாமலை என்ன பண்றான், இல்ல மோடி என்ன பண்றாரு, டிஎம்கே என்ன பண்ணுது, ஊர் ஃபுல்லா விருத்தி போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ராமர் கோயில் கட்டாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, ஊர் ஃபுல்லா தாட் போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தாட்டு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதை குறிச்சு போயிட்டே இருக்கு, கிலோமீட்டர் கணக்கா போயிட்டே இருக்கு, நிப்பாட்டவே மாட்டேன்றோம். அப்ப மோட்சம் என்ன ஆகும், ரொம்ப தூரமாயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் திருஷ்யம், ஒரே ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம், சர்வம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், சர்வம் அனாத்மா அனாத்மா அனாத்மா, எல்லாம் துக்க சுரூபம் தான், எல்லாம் சம்சாரம் தான், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை விவேக சிந்தனை பண்ணி 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 இந்த விஷய தாட் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் பிரேக் பண்றது. அதுக்கு பேர் தான் கீழி கிரியதே அப்படின்னு சொல்லப்படுது, வற்ற செய்யப்படுகிறதோ. அப்ப என்ன ஆகும், விவேக தர்ஷன அபியாசேன. எது விவேகம், இதுதான் விவேகம். என்ன சாமி விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகம் என்னது, திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத். இதான் முதல் லைன் நான் சொல்றது, திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ. திருகேவ ஆத்மா விவேகினஹ, இதான். இதை எப்பவுமே மனசுல வச்சிடணும். ஆச்சாரியாரோட சங்கரோட ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகத்தோட முதல் லைன் இதுதான். ஆத்மா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா அனாத்மா எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லைங்க, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா. எதெல்லாம் பார்க்கப்படுதோ, என் புத்தி பார்க்கப்படுது, பிராணன் பார்க்கப்படுறது, இந்திரியங்கள் பார்க்கப்படுது, மனசு பார்க்கப்படுது, தேகம் பார்க்கப்படுது, இந்த ஜெகத்து பார்க்கப்படுது. எதெல்லாம் பார்க்கப்படுகிறதோ இது எல்லாம் பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்கள், இது எல்லாம் அனாத்மா. அப்ப ஆத்மா எதுப்பா அப்படின்னு கேட்டா திருகேவ ஆத்மா, திருக்கு ஏவ. திருக்குனா யாரு, திரஷ்டா, பார்ப்பவன் மாத்திரமே ஆத்மா, பார்வை மாத்திரமே ஆத்மா. ரெண்டு, பார்ப்பவன் அதுக்கப்புறம் பார்வை. வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் ஆத்மா, பார்ப்பவன் அப்படின்னு யார் சொல்றா, விவேகினா. விவேகிகளுக்கு இந்த விதமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இததான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, விவேக தர்ஷன அபியாசேன. அபியாசம் என்னது, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கிறது நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படுற விஷயம் நான் பார்க்கிறவன், திரஷ்டா திருஷ்யம் திரஷ்டா திருஷ்யம். இத வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அபியாசம் பண்றதுனால விவேக தர்சனம். விவேக தர்சனம்னா அது எதை பார்த்தாலும் இது மனசுக்குள்ளார வரணும், திருஷ்யம் தானே, இதெல்லாம் பொய் தானே, திருஷ்யம் தான் திருஷ்யம் தான் திருஷ்யம், நான் பார்க்கிறவன் பார்க்கிறவன் பார்க்கிறவன். எதோடைய சிங்கே ஆகக்கூடாது. இந்த சிங்க் ஆகாம அபியாசத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா இதுக்கு பேரு அபியாசம்னு பேரு. அப்ப விவேக தர்சன அபியாசத்தினால விவேக ஸ்ரோத்த உத்காட்டியதே, தமிழ்ல வந்து உத்காட்டத்தேன்னு இருக்கா, உத்காட்டயத்தேன்னு இருக்கு, இட்டு புள்ளி வச்சுங்க. சம்ஸ்கிருதத்துல இருக்கு உத்காட்டியதே இருக்கணும். உத்காட்டனம்னா என்ன அர்த்தம்னா திறந்து வைக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஓப்பனிங் செரிமனி, ஓப்பன் செரிமனி பண்றோம்ல, அதே மாதிரி ரிப்பனை கட் பண்ற மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா, விவேகத்துக்குள்ளார உள்ள நுழைய போறோம். என்ன விவேகம்
அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக ஸ்ரோதம் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளோ வந்து என்ன ஆகுது, இது வரைக்கும் விஷய சிந்தனை ஃப்ளோ போயிட்டு இருந்துச்சு சித்தத்துல, விஷயத்தை நோக்கியே சிந்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா ஓபன் பண்ண போறோம். நான் பார்க்கிறவன் இது பார்க்கப்படும் வஸ்து, நான் பார்க்கிறவன் இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு செப்பரேட் பண்ணி விவேகம் பண்ணிக்கிட்டே பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. உத்காட்டியதை ஓபன் பண்ணப்படுது. இப்ப மெதுவா ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் டெய்லி காலையில இருந்து கீதாலையும் அதே இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் இதே தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரெண்டு ஆத்ம அனாத்ம விவேகம் மட்டும்தான் நம்மளோட மொத்த வேதாந்தம், மொத்த சாஸ்திரமும் மோட்சத்துக்கு உபாயமே இதுதான். அப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறவன் இது பாக்குறது, இது பார்க்கப்படும் வஸ்து, திருஷ்யம் திரஷ்டா, திருஷ்யம் திரஷ்டான்னு விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்க மெதுவா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். மெதுவா இம்ப்ரூவ் ஆக 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 ஒரு ஹோல்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இது போயிட்டே இருக்கணும். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா உத்காட்டியதே இது உபய அதீன சித்த விருத்தி நிரோதா. இது உபயாதீன. உபய அதீனன்னு என்ன அர்த்தம், ஒரு பக்கம் விஷய சிந்தனைக்கு போலாம், ஒரு பக்கம் அதை பிரேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விவேக சிந்தனைக்கும் போகலாம். அப்போ சில சமயம் நமக்கு தெரியாமையே விஷய சிந்தனையில போயிடுறோம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னா விவேக சிந்தனையும் போக முடியும். அப்ப விஷய சிந்தனை ஒரு ஃப்ளோ, அதுக்கப்புறம் விவேக சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ. ஒண்ணு வந்து விவேகம் பண்ணீங்க அப்படின்னா மோட்சத்தை அடைய முடியும், அது கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கிறது. விஷய சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விக்ஷேப சித்தத்துல இருக்க நமக்கு ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கிறதுனால இந்த சித்த நதி என்ன பண்ணிருக்கு, உபய பிரவாகினின்னு சொல்றோம். அதுதான் இங்க முடிக்கும் போது சொல்றாரு உபய அதீன சித்த விருத்தி நிரோத. உபயாதீனம்னா என்ன அர்த்தம், ரெண்டு பக்கம் போற நதியை வந்து உபய அதீனம்னா என்ன அர்த்தம், அபியாசம் ஒரு சாதனம், அதுக்கப்புறம் வைராக்கியம் இன்னொரு சாதனம். இந்த ரெண்டு சாதனங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணப்படுது, இரண்டுத்துக்கும் அதீனமாக சித்த விருத்தி நிரோதமானது இருக்கிறது, சம்பவிக்கிறது. அப்ப சித்த விருத்தி நிரோதம் பண்ணணும்னா வேற ரெண்டு தான், வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. சித்த விருத்தியை நிரோதம் பண்றது ரெண்டு சாதனங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதீனம்னா உட்பட்டது. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையை கட் பண்ணிட்டு விவேக சிந்தனை பக்கம் போகணும். அதுக்கப்புறம் விவேக சிந்தனை தான் என்னது, விவேக சிந்தனையோட உத்கிருஷ்டமான சிந்தனை இது அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடியது லாஸ்ட். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு விட்டுட்டு நம்ம சொரூபத்துல போய் சர்வ விருத்தி நிரோதத்தை அட்டைன் பண்றது. அப்ப ரெண்டு சாதனங்களுக்கு உட்பட்டதாக சித்த விருத்தி நிரோதம் இருக்கின்றது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் வைராகியம் ரெண்டு சப்தங்களை பயன்படுத்தி இருக்கோம். ஆச்சாரியார் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சூத்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். 13வது சூத்திரம். தத்ர ஸ்திதோ யத்னோப்யாசஹ தத்ர ஸ்திதோ யத்னோப்யாசஹ தத்ர ஸ்திதோ யத்னோப்யாசஹ. பிரிச்சு சொன்னோம்னா தத்ர ஸ்திதோ யத்னோ அபியாசஹ. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 பதங்கள் இருக்கு. தத்ர அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருத்தி நிரோத விஷயத்தில், சமாதி விஷயத்தில். தத்ரன்றதுக்கு அர்த்தம் சமாதி அடைகின்ற விஷயத்தில். யாருக்கெல்லாம் சமாதி அடையணும்னு ஆசை இருக்கோ அந்த விஷயத்துல ஸ்திதவ் யத்னோ அபியாசக. ஸ்திதவ் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஸ்திதவ் நம்ம சொல்லிருக்கோம்ல, 3வது சூத்திரம் என்னது, 3வது சூத்திரம் ஞாபகம் இருக்கா, ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம். அந்த அவஸ்தானம் இருக்குல்ல, அந்த திரஷ்டால நிக்கிறதுக்கு பேரு ஸ்திதின்னு பேரு, அவஸ்தானத்துக்கு பேரு ஸ்திதின்னு பேரு, நிலைன்னு பேரு, நிக்கிற நிலை அப்படின்னு பேரு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்ல நிக்கிறதுக்கு, அந்த திரஷ்டால நிக்கிறதுக்கு பேரு ஸ்திதின்னு பேரு. அந்த ஸ்திதியில நிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிராமி ஸ்திதின்னு பேரு, அதுக்கு பேரு. நம்ம கீதால பார்த்துக்கோம்ல பிராமி ஸ்திதி அப்படின்னு பேரு. அந்த பிராமி ஸ்திதி இங்க என்ன பேரு, ஆத்மஸ்திதின்னு பேரு. அந்த ஆத்மாவில் நிக்கிறதுக்கான எத்தனம் எது இருக்கோ, எத்தனம்னா என்னது, முயற்சி, பிரயத்தனம் நம்ம சொல்றோம்ல, அந்த பிரயத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றோம்.
அந்த பிரயத்தனத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் அப்படின்னு பேர். அந்த பிரயத்தனத்துக்கு பேரு அபியாசம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு சாதனத்தை எடுத்துக்கிறோம், இது ஓங்காரம், இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதனங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யோக சாஸ்திரத்தை பார்க்க போறோம். ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதனத்தோட எய்ம் என்னது? நம்ம காலையில ஓங்காரத்தை பண்றோம். ஓங்காரத்தை பண்ணும்போதே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 கரைஞ்சி போகணும். எதுல கரைஞ்சி போகணும்? அகாரம் உகாரத்துல லயம் பண்ணணும், உகாரத்தை மகாரத்துல லயம் பண்ணணும், மகாரத்தை நாதத்துல லயம் பண்ணணும், நாதத்தை தன்னுடைய சொரூபத்துல லயம் பண்ணிட்டு தான் தானா நிக்கணும். அப்ப நம்மளுடைய சாதனம் வந்து ஓங்கார சாதனம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தன்னில நிக்கிறதுக்காக நம்ம ஓங்கார அபியாசத்தை பண்றோம். ஓங்கார அபியாசம் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திதவ் அப்படின்னா அந்த ஆத்ம தத்துவத்தில் அந்த சொரூபத்தில் நிற்பதற்காக, தத்திரன்றதுக்கு அர்த்தம் ஆத்மஸ்வரூபம் சமாதி, அந்த சமாதியில நிக்கிறதுக்காக செய்யப்படும் எத்தனம், பிரயத்தனத்துக்கு பேரு, முயற்சிக்கு பேரு அபியாசம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியாச்சு. பாஷிக்காரர் ரொம்ப சிம்பிளா எழுதுற, நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம எலாபரேட்டா பேசுவோம். சித்தஸ்ய அவிர்த்திகஸ்ய பிரசாந்த வாகிதா ஸ்திதி. ஸ்திதினா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திதினா நிலை. தேர் நிலைக்கு வந்துருச்சா? திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கடி கேட்கறது, இந்த தேர் ஓட்டத்துக்கு வரும்போது தேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஓன் பிளேஸ் இருக்குல்ல, அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்தும். ஊரெல்லாம் சுத்திட்டு எங்க இருக்கு தேர், எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுட்டே இருப்போம். அப்புறம் நைட் 10 மணிக்கு ஆச்சுன்னா தேர் ஸ்திதிக்கு வந்துடுச்சா அப்படின்னு கேட்போம். ஸ்திதிக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஓன் பிளேஸுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சான்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நான் நான் நான்ல இருந்து, நானுக்கு மேல இருக்கிற அந்த அவித்யால இருந்து என்ன பண்ணுது? சித்த விருத்திகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இந்த சித்த விருத்திகள் எல்லாம் போயிட்டே இருக்கு. அந்த சித்த விருத்திகள் எல்லாம் வந்து நிரோதமாய் 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 ஒரு நிலைக்கு வர்றது. எந்த நிலை? தான் 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 தான். அந்த தான்ல வந்து நிக்கிறதுக்கு பேரு தான் ஸ்திதின்னு பேரு. அந்த ஸ்திதியை வந்து ஆச்சாரிய சொல்றாரு, சித்தஸ்ய, சித்தமானது வந்து பாத்தீங்கன்னா அவிர்த்திகஸ்ய சித்தஸ்ய. அவிர்த்திகஸ்யா விருத்திகள் இல்லாத சித்தத்துக்கு பிரசாந்த வாகிதா ஸ்திதி. அந்த இடத்துல இருக்கும், பிரசாந்தமா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரசாந்தஸ்ய லட்சணம் அமிர்தநாதோபனிஷத்துல ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னா தெரியும் உங்களுக்கு. பிரசாந்த வாகிதா, பிரசாந்தம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது, அந்தவத் ரூப பஷ்யாணி. இதெல்லாம் கொடுத்துருக்கா? ஓ, நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், எழுதும் போதே தெரியல பாருங்க. ஒரு கீழே ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. அந்தவத் பஷ்ய ரூபாணி சப்தம் பதிரவத் சுருணு காஷ்டவத் பஷ்ய வை தேகம் பிரசாந்தஸ்யேதி லக்ஷணம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பிரசாந்தம்னா என்ன சாமி அப்படின்னா, விருத்தி நீங்கி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் பிரசாந்தம்னு பேர். விருத்தின்றது வந்து கடல் அலை மாதிரி, கடல் அலை வந்துகிட்டே இருக்கு, எப்படி நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இதே விருத்தி இல்லாத நிலையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆழ்கடலுக்கு போனீங்கன்னா, டீப் சீக்கு போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அலையே இல்லாம பிரசாந்தமா இருக்கும். ஐயோ பேய் மாறிச்சு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிருக்கேன். ஐயோ 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி சீக்குள்ளர போனோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, பயம் வந்துருங்க. நான் போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் போட்டு, ராமேஸ்வரத்துல இருந்து உள்ள போனோம். கூப்பிட்டு போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். நம்ம நினைக்கிறோம் கடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கும். 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் போயிட்டு ராத்திரியில பாத்தீங்கன்னா திசை தெரியாதுங்க. அந்த பெரிய கப்பல்ல ஏதாவது கூட்டு போயினாங்கன்னா உங்களுக்கு ஹைட்ல இருந்து பார்க்கலாம், ஓரளவாவது சேஃபா இருக்கும். இந்த போட்ல போகும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடல் வந்து கடலுக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த போட் வந்து சின்ன போட்டா இருக்குன்னு வச்சுங்க, 5 பேர் 6 பேர் போட்டு மீன் பிடிக்கிற போட். அது பார்த்தா கடல் அணையே இருக்காச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா துடுப்பு போடுறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க.
அப்படியே ஸ்டில்னஸ்னா அப்படியே ஸ்டில்னஸா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எவ்வளவு ஆழம்னே தெரியாது, அப்படியே இருக்கும், பிரசாந்தமா இருக்கிறது. ஒரு சின்ன அசைவு, அது நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க பாருங்க, ஒரு 12 மணிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இருக்காது, பிரசாந்தம். இதே கடல் அலை பக்கம் வந்தீங்கன்னா, கடற்கரைக்கு சீஷோர் வந்தீங்கன்னா நல்லா சத்தம் கேட்டுக்கிட்டு அலைகளோட போயிட்டே இருக்கும், ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த கடல். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த கடல் அலை மாதிரி இருக்கிற இந்த விற்த்திகளை நிரோதம் பண்ணி போயிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க, அந்த டீப்பா நம்ம போன நிலையில அந்த சித்தத்துல எப்படி இருக்கும், ஆழ்ந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துல விற்த்திகள் இருக்காது. எது விற்த்திகள்? கண்ணுல இருந்து வரக்கூடிய விற்பி, காதுல இருந்து வரக்கூடிய விற்பி, மூக்குல இருந்து ஸ்மெல் பண்றோம், டேஸ்ட் பண்றோம், இது மாதிரி பஞ்ச இந்திரியங்களும் பஞ்ச விஷயங்களை கொடுத்து கொடுத்து அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப எப்ப அந்த பிரசாந்த தன்மை வரும்னா, குருடன் மாதிரி பாக்குறது, பார்வை எப்படி இருக்கும், கண்ணில்லாதவன் மாதிரி ஆயிடுறது. அதே நேரத்துல ரூபம் சப்தம் எப்படி இருக்கும், பதிரவத்து, காதில்லாதவன் மாதிரி காது ஆயிடும், செவிடன் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் எப்படி இருக்குன்னா, காஷ்டவத்து தேகம், இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா கட்ட மாதிரி ஆயிடும். அது மாதிரி ஆன நிலைக்கு பேரு தான் என்ன பேரு, பிரசாந்தம் அப்படின்னு பேரு. பிரசாந்தம்னா என்ன அர்த்தம், எண்ணங்கள் அற்று போச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, விருத்தி இல்லாத சித்தத்துக்கு பேரு சித்தஸ்ய அவிருத்திகஸ்ய. சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு, அவிருத்திகஸ்ய சித்தஸ்ய. விருத்தி இல்லாத சித்தத்துக்கு அந்த இடத்துல என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணம் மட்டும், கான்சியஸ்னஸ் மட்டும் ஒரு பிரவாகமா போகும். அந்த நான்ற விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், பிரசாந்தம், சுகம் இல்ல, துக்கம் இல்ல, மோகம் இல்ல. இந்த 3 குணங்களை உடைய விற்த்திகள் நிரோதம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருக்கிற நிலைக்கு என்ன பேரு, அமனிபாவம். அந்த அமனிபாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சிவகாம சுந்தரி, சிதம்பரத்துல இருக்கிற அம்மா பேரு சிவகாம சுந்தரி. இந்த சிவகாமி என்ன பண்றாங்க, மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி யாரு, நான் இந்த நானோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆயிடுறாங்க, காமினி ஆயிடுறாங்க. அதையே சுவாமியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி சுவாமியவே பார்த்துக்கிட்டு இருக்க சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசாந்தம் ஆயிடும், எந்த சஞ்சலமும் இருக்கவே இருக்காது, அப்படியே இருக்கிறது. அந்த ஸ்திதி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றது பிரசாந்த வாகினின்னு போகுது. வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது, சித்த விருத்திகள் எதுவுமே இல்லாம போயிடுறது. அந்த ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா ததர்த்தா, அந்த ஸ்திதியை அடைவதற்காக செய்யப்படும் பிரயத்தனம், பிரயத்தனம்னா முயற்சி, எஃபர்ட். அந்த தான் நிக்கிறதுக்காக செய்யப்படும் பிரயத்தனம் எதுவோ அது எப்படி சாமி பண்ணணும், டக்குன்னு வந்துருமா, வராது. எப்படி, வீரியம் உற்சாக. ஒரு சாதனம் பண்றோம் அப்படின்னா என்ன இருக்கணும், வீரியம் இருக்கணும். எனக்கு அந்த டெய்லி த்ரோட் பெயின் காலையில இருக்கும், அதுக்காக மாத்திக்கலாமா சாமி, ஓங்காரத்தை நிப்பாட்டி எல்லாமே உபாசனை எல்லாம் என்னைக்காவது நிப்பாட்டு. எனக்கு நடுவுலே தொண்டை வலிக்கும், 5 நிமிஷம் சொன்னாவே எனக்கு வந்து த்ரோட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஆனா கடைசி வரைக்கும் நான் வந்து பிரயத்தனத்தோட பண்ணிட்டு இருக்கேன்ல, என்னைக்காவது வந்து நான் ஓங்காரம் சொல்லும் போது உற்சாகமே நான் ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன். என்னைக்காவது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது என்னைக்காவது உங்களுக்கு சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபேட்சா மனப்பான்மையோட கிளாஸ் எடுக்கிறார், உதாசீனமா இருக்கார் அப்படின்னு நினைக்காம இருக்கா, சீரியஸா லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும் சீரியஸா பாடம் போகுதா, ஒரு உபாசனை பண்ணா சீரியஸா உபாசனை பண்றோமா, எதை எடுத்தாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அனுஷ்டானத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரியம் இருக்கணும். ரொம்ப சௌக்கியமா என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, கிரிவலம் பண்ணுங்க அப்படின்னா உடம்பு வலிக்கும் சாமின்னு, கிரிவலம் பண்ணா உடம்பு வலிக்காம என்னங்க பண்ண, கால் வலிக்கும் இல்ல, பிரதட்சணம் பண்ணா உடம்பு வலிக்கும் சாமி. அப்போ தபஸ் பண்றதா இருக்கட்டும், பாடத்துக்கு ஏன் வரல, உட்கார்ந்தா இடுப்பு வலிக்குது சாமி அப்படின்னா, 1 மணி நேரம் உட்கார்ந்து பாடம் கேட்டா இடுப்பு வலிக்குது சாமி அப்படின்னா, அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கு சாமி அப்படின்னா, ஆமா எல்லாமே நடக்கும்ல. அப்ப இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தீரனா இருக்கணும். அதாவது இங்க சொல்ற ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீரியத்தோட ஒரு காரியத்தை பண்ணணும்னா எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க, பின்னாடி வரப்போகுது சூத்திரம் எல்லாம் வரப்போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு வந்து ஒரு காரியத்துல இறங்கினவன் யாருக்கு அந்த காரியம் சித்தமாகும் அப்படின்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியத்தோட எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ, எவ்வளவு உற்சாகமா காரியம் பண்றோமோ,
ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கணும். உற்சாகம் சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேர் உற்சாகம்னு பேர். ரொம்ப நம்மளையே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே அந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கக்கூடாது. என்னோட கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கிராஃப். ஒரு நாள் கூட என்னோட கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே தான் போயிட்டு இருக்கும். இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மேலதான் ஏறும். மேல ஏறுறதுல கீழே மேல போயிட்டே இருக்கும். ஆனாலும் கிராஃப் வந்து ஸ்டெடியா மேல போயிட்டே இருக்கும். இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். கீழே இறங்கும், மேல இறங்கும், மேல இறங்கும், கீழே இறங்கும், ஆனாலும் மேல ஏறிட்டே போகும் இந்த கிராஃப். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா என்னோட குருநாதர்கள், என்னோட ஆச்சாரியர்கள் எல்லாத்துக்கும் பார்த்துருக்கேன். உற்சாகம் வந்து என்னோட சுவாமியை பார்த்துருக்கேன், ஆச்சாரிய சுவாமியை. இப்ப போய் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தா கூட உற்சாகம் அதே. நான் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ மனுஷன் இப்ப போன் பண்ண சுவாமி அப்படின்னா அதே உற்சாகத்தோட பேசுறேன். ஆச்சரியமா இருக்கு. என்னடா அலுப்பே இல்லாம எவர் ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு உற்சாகத்தோட வீரியத்தோட சுவாமியோட கிளாஸ் இப்ப கூட பகவத்கீதை எடுத்துட்டு இருக்கேன். இப்ப எடுக்கும்போது நான் அப்பப்போ கேட்பேன் சுவாமி எப்படி பாடம் எடுக்கிறான்னு. பார்த்தா நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் படிச்சு கொடுக்கும்போது என்ன வீரியம், என்ன உற்சாகம் இருந்துச்சோ அதே உற்சாகம், அலுப்பே இல்லை, எந்த ஒரு சலிப்பும் இல்லை. என்னடா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. எனக்கு 3வது முறை நான் யோக சூத்திரம் எடுக்கிறேன். என்ன இதான யோக சூத்திரம், விவேக அபியாசம், வைராகியம், அப்படிதான் அபியாசம் பண்ணணும், வைராகியம் இருக்கணும், வீரியமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். வாய்ஸ் நான் கொஞ்சம் டல் பண்ணாவே எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடும், உற்சாகம் போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏன் ஹை பீச்சு பேசணும். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்லுவார், சுவாமி நீங்க ஏன் சுவாமி இவ்வளவு வேகமா பேசுறீங்க, கொஞ்சம் ரொம்ப சாந்தமா தூங்கிடுவாங்க ஜி, வேற எதுவும் இல்லை. நான் ரொம்ப சாந்தமா பேசுறதுக்கு ரெடி தான். எதிர்க்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹை பிச் எதுக்கு சுவாமி ரொம்ப ஹை பிச்சா பேசுறீங்களா. ஹை பிச்சா பேசினாதான் வந்து பாத்தீங்கன்னா வீரியத்தோட இருக்க முடியும். லோ பிச்சில் பாருங்க தூங்கிடுவான் 5 நிமிஷத்துல. ஓம் 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 சொன்னீங்கன்னா என்ன ஆகும், உற்சாகமா இருக்கும், மேல் நோக்கியே போகும். எப்பவுமே எந்த சாதனமா இருக்கட்டும் என்ன பண்ணணும், வீரியத்தோடையும் உற்சாகத்தோடையும். உற்சாக தத் சாதன அனுஷ்டானம் சொல்லிட்டேன். அந்த தான்ல நிக்கிறதுக்காக நம்ம எந்த அனுஷ்டான சாதன அனுஷ்டானத்தை பண்றோமோ அந்த சாதன அனுஷ்டானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வீரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு அபியாசம் அப்படின்னு பேரு. அப்ப வீரிய உற்சாகத்தோட தான்ல நிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவோ அதுக்கு பேரு அபியாசம். ஆயிடுச்சா? சரி, அந்த அபியாசத்தை எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சூத்திரம், முக்கியமான சூத்திரம் 14வது சூத்திரம். நான் ஒரு போயிட்டு திரும்ப அதை டிராவல் பண்ண போடுவோம். ஒவ்வொன்னா வர மெதுவா டீட்டெயிலா பேசுவோம். சதோ தீர்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருட பூமியே. சதோ தீர்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருட பூமியே. சதோ தீர்கால நைரந்தர்ய சத்காரோ சேவிதோ சத்காரா சேவிதோ திருட பூமியே. சது தீர்கால நைரந்தர்ய சத்கார ஆசேவிதா திருட பூமிஹி. சத்கார ஆசேவிதன்னு செப்பரேட் பண்ணணும். சத்து அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அபியாசமானது. சன்றது அந்த அபியாசம். அந்த அபியாசம் எப்படி பண்ணணும், என்னைக்கா ஒரு நாள் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. உற்சாகத்தோட வீரியத்தோட எப்படி பண்ணணும், நைரந்தர்யம். முக்கியமான கண்டிஷன் அபியாசத்துக்கு. இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்ல போறாரு. கீதாலையும் இதே ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல வருது. 8வது சாப்டர்ல வருது, 12வது சாப்டர்ல வருது, அதே மாதிரி 6வது சாப்டர்லயும் சொல்றார். 3 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம்ன்ற சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு பகவத்கீதையில. அப்ப அபியாசம்னாவே நமக்கு இந்த சூத்திரம் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும். இது மெமரி பண்ணுங்க, கண்டஸ்தம் பண்ணி கீதா படிக்கிறவங்க இதை கண்டஸ்தம் பண்ணி வச்சுங்க. சாதகர்கள் இதை மறக்கவே கூடாது. முதல் கண்டிஷன் என்னது, நைரந்தர்யம். நைரந்தர்யம்ன்றதுக்கு அர்த்தம் நிரந்தரஸ்ய பாவம். நைரந்தர்யம் நிரந்தரமாக செய்யக்கூடிய தன்மை.
நிரந்தரம்னா என்ன அர்த்தம்? லகாத்தார், தொடர்ந்துன்னு அர்த்தம். கண்டினியூஸ்லி, ரொம்ப கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு பேரு நைரந்தர்யம்னு பேரு. எப்படி இருக்கணும்? எண்ணெயை எடுத்து ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெய் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊத்துனீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா விட்டு போகாம நூல் மாதிரி விழுமா? அது மாதிரி நிரந்தரமா இருக்கணும், ஒரு கண்டிஷன். ரெண்டாவது தீர்க்க காலம். முதல்ல விட்டாச்சு, தீர்க்க காலம் சொல்ல விட்டாச்சு. தீர்க்க காலம் இருக்கணும். தீர்க்க காலம் என்னது சாமி? மனசை நிரோதம் பண்றது நாளைக்கு முடிச்சிருமா சாமி? ஒரு வாரம் 10 நாள்ல? அதுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. 21 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 21 ஜென்மமா முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணி ஒன்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு வந்தாச்சு. 21 நிமிஷம் 2 minutes நூடுல்ஸா? என்னன்னே புரியல எனக்கு. யாரும் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா சேஞ்சஸ் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது. சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாபா ராம்தேவ் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூர்ச்சா பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத சொல்றேன். ரிஷிகேஷ் ஹரித்வார், அவரோட ஆசிரம ஹரித்வார் வந்து இருக்கு. மூர்ச்சா பிராணாயாமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தம்பவிருத்தி பிராணாயாமம்னு ஒரு மெத்தட். அது வந்து பாத்தீங்கன்னா நெர்வ் சிஸ்டத்தையே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணக்கூடியது. நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த நியூரோ சிஸ்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டில், நமக்குலாம் தெரியவே தெரியாது. நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா 72,72,10,210 இருக்கு. யோசிச்சு பாருங்க, 72,72,10,210 இருக்கு. இத்தனை நாடிகள்ல பல நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டல். இந்த ஒரு மசிரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுக்கால 1000 வெட்டினீங்கன்னா அதுல ஒரு பாட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடியோட அளவு. இப்ப நியூரோ சர்ஜன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடிகளை பத்தி ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அப்போ இந்த யோகா ஒர்க் பண்றது, இந்த பிராணாயாமமா இருக்கட்டும், இந்த சாதனா மெத்தட் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாடிகள்ல ஒர்க் பண்றது. என்ன நடந்துச்சுன்னு கூட உங்களால வந்து மிஷினை வச்சு எந்த ஒரு இதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மூர்ச்சா பிராணாயாமம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதாவது அதிகம் கும்பகத்தை வந்து யாருக்கும் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன், ரேச்சகத்தை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். பூரகம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம், நீண்ட தீர்க்க காலம் பூரகத்தை பண்ணலாம். அளவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகத்தை பண்ணிக்கீங்க. ரேச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு மேல கொஞ்சத்துக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உடம்பு நடுங்க ஆரம்பிச்சு. எவ்வளவு ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நம்மளுடைய நெர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இல்லை, இப்ப இருக்கிறதுல சாதகமா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பக பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அதிகமா பண்ண வச்சோம் அப்படின்னா டெம்பரவரியா உங்களுக்கு சமாதி அவஸ்தை கிடைக்கும். டெம்பரவரியா, அதுக்கு பேர் தான் ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம்னு பேர். அதுக்கு பேர் டெம்பரவரியா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது. திடீர்னு ஒரு வண்டி போயிட்டே இருக்கு, திடீர்னு இப்ப நீ காலையில கூட என்னோட வண்டி அது மாதிரி தான் ஆச்சு. ரோட்ல போயிட்டே இருக்குங்க, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகி போச்சு. என்ன யோசிச்சு பாருங்க, நல்ல வேலை டிராபிக் இல்லை. நான் கை காட்டி வந்து பாத்தீங்கன்னா வரவனை வந்து நிப்பாட்டணும். ஒரே வண்டி வந்துச்சு, அதனால தூரத்துல வந்ததுனால எங்களை மோதாம வந்து நின்னான். நடுவுல வண்டி போய்கிட்டு இருக்கும் போது இன்ஜின் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா இடத்துலயும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா அமெரிக்கால. இப்போ ஏதோ ஒரு பிரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். அது சொல்றா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறது நின்றுச்சு. அப்ப இன்ஜின் வேலை செய்யறது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நேரா போய் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாம போயிடும், டும் பிரிட்ஜில் போய் மோதி பிரிட்ஜே காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து டக்குன்னு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அப்செட் ஆகும். உங்களோட சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அப்செட் ஆகும். அப்ப யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கீதாச்சாரியர், க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதயா. இந்த விருத்தி நிரோதத்தை எப்படி பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா க்ஷணை க்ஷணைன்னு என்ன அர்த்தம்? மெதுவா அதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். திடீர்னு எதையாவது நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதோட இம்பாக்ட் வேற எங்கேயாவது ஓப்பன் ஆகும், நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு இடத்துல நீங்க சப்ரஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும், உங்களால நினைச்சே பார்க்க முடியாது. இது ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியாது. அதனால என்ன பண்ணணும்னா யோக பிரக்கிரியால எல்லாத்துலயும் ட்ரெடிஷனலான டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்க்க காலம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன கண்டிஷன் என்னது? தீர்க்க காலம். 10 நாள்ல முடியாது சாமி. யாராவது வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துல ஆயிடுமா, 6 மாசத்துல முடியாது, தெரியாது.
உங்க சித்தத்துக்குள்ளார நீங்க என்ன காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எத்தனை கோடி ஜென்மங்களா நம்ம என்னென்னலாம் உள்ள வந்து ஓவர்லோடு பண்ணி வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளார சித்த விருத்திகள் எந்த விதமா இருக்கு, நல்ல சம்ஸ்காரம் இருக்கா, கெட்டது இருக்கா, எதுனே தெரியாது. புண்ணிய விருத்திகள் இருக்கா, பாப்ப விருத்திகள் இருக்கா, லாஸ்ட் 5 பர்த்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியாது, லாஸ்ட் 10 பர்த்ல என்ன பண்ணிருக்கீங்க தெரியாது. இப்போ இந்த பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு தெரியாது. எனக்கு தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு பிரத்யக்ஷம். அப்ப இந்த ஓவர்லோடிங் உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாம் செத்து போன எலியில இருந்து எல்லாம் கிடக்குது உள்ளுக்குள்ளார, சித்தத்துக்குள்ளார தான் கிடக்குது. நல்ல சந்தன கட்டையும் இருக்கு, கூடவே வந்து செத்து போன எலியும் கிடக்குது. ஒரு பக்கம் பேட் ஸ்மெல்லும் டெட் பாடி ஸ்மெல்லும் வருது, ஒரு பக்கம் சந்தன ஸ்மெல்லும் வருது. நான் ஒரு பூ கடையில வந்து பூ வாங்க போவேன். அந்த கடைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூத்திர சந்து. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி போய் நல்ல ஜாஸ்மின் ஸ்மெல், ரோஸு ஜாஸ்மின் நல்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அன்னைக்கு 3 நாளுக்கு முன்னாடி போய் பாக்குறேன், அந்த ஜாஸ்மின் ஸ்மெல்லோட ரோஸ் ஸ்மெல்லோட சேர்த்து மூத்திர ஸ்மெல்லும் கலந்து வருது. நான் என்னடா அது காம்பினேஷன், இது மாதிரி ஒரு காம்பினேஷனா? நம்ம சித்தம் எப்படி தெரியுங்களா இருக்கு, அதே காம்பினேஷன்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் ஜாஸ்மின் ஸ்மெல்லும் வருது, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூத்திர ஸ்மெல்லும் வருது, ஒரு பக்கம் ரோஸ் ஸ்மெல்லும் வருது, ஒரு பக்கம் டெட் பாடி ஸ்மெல்லும் வருது. டெட் பாடிக்கு மேல ஒரு அகர்பத்தி கொளுத்துவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நானும் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார். நாங்க இப்போ வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஸ்ட்லியான அகர்பத்தியை தான் வாங்கிட்டு போனோம். எனக்கு இந்த இது வந்து இருக்கு, எவன் கொளுத்துறான்னு தெரியல. டெட் பாடியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் அகர்பத்தியை கொளுத்தி வைக்கிறானுங்க, ஸ்மெல் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு. நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணேன், நல்லா காஸ்ட்லியான அகர்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போய் தூப்பம் போட்டோங்க. போட்டு வச்சா 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்தோம், அந்த அகர்பத்தியோட சேர்ந்து டெட் பாடி ஸ்மெல்லா வருது. அப்ப எவ்வளவு பெரிய அகர்பத்தியா இருந்தாலும் டெட் பாடி பக்கத்துல வச்சீங்கன்னா என்ன ஆகும்? 2 கலந்துதானே வரும். அனுபவம் இருக்கே நமக்கெல்லாம். நம்ம சித்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளார எவ்வளவு போட்டு வச்சிருக்கோன்னு தெரியல. அப்ப கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்க. கிளியர் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திடீர்னு ஏதாவது நடக்குதுன்னா அது டெம்பரவரியா இருக்கும், அது வாஸ்தவத்துல உண்மையானது இல்லை. அதனால முதல் ரீசன், அபியாசம் பண்றவங்க என்ன பண்ணணும், தீர்க்க காலம் ஒண்ணு வச்சுக்கணும். ஓங்கார உபாசனை எடுத்திருக்கீங்களா, ஓங்கார அபியாசத்தை தீர்க்க காலம் பண்ணுங்க. தீர்க்க காலம்னா தெரியாது சாமி, இந்த ஜென்மத்திலையும் போகலாம், அடுத்த ஜென்மத்துக்கும் போகலாம், அதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் போகலாம். அதுக்கப்புறம் நைரந்தரியம் 2வது கண்டிஷன். நேற்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், சாமி நான் 30 வருஷமா கிரிவலம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி. எனக்கு வந்து நான் ரமணாசனம் பக்கத்துலேயே இருந்தேன். ஈவினிங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வெளியில தான், ரோட்ல தான் வந்து நிற்பேன். காற்று வாங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே வெளியிலே வந்து நிற்பேன். வெளில வந்து நிற்கும் போது எங்களுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, உட்காந்துட்டு ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கிரிவலம் நித்தியம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சொல்றாரு, நான் 30 வருஷமா கிரிவலம் பண்றேன் சாமி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்பங்க பண்ணுவீங்க? ஈவினிங் பண்ணுவேன் சாமி. ஈவினிங் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாம ஒரு ஜீவனும் நித்திய கிரிவலம் யாருமே பண்றது இல்லையே சுவாமி ஜி. என்கிட்ட வந்து லிஸ்டே இருக்கு, இவங்க தான் நித்திய கிரிவலம் பண்றாங்கன்னு இருக்கு. என்னை கிராஸ் பண்ணி ஈவினிங் போவாங்க. ஆனா உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா, 30 வருஷமா நான் என்னன்னா அந்த கார்த்திகை பௌர்ணமி இருக்குல்ல, அந்த பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் பண்ணிடுவேன் சாமி. அப்ப 30 வருஷத்துல அவர் எத்தனை கிரிவலம் பண்ணியிருக்கார்? 30 முறை பண்ணியிருக்கார். அப்ப தீர்க்க காலம் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 முறை பண்ணதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. டெய்லி யாரு பண்றாங்களோ அதுக்கு பேர் தான் நிரந்தரம். ஒரு நாள் கூட விட்டு போகாம இந்த அபியாசத்தை வந்து சித்தவிருத்தி நிரோதம் பண்றதுக்கான அபியாசம், ஜபமா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், இல்ல பிராணாயாமமா இருக்கட்டும், இல்ல சுவாத்தியாயமா இருக்கட்டும், இது எந்த அபியாசத்தை எடுத்தாலும் தீர்க்க காலம் பண்ணணும், நிரந்தரமா பண்ணணும், டெய்லி பண்ணணும், விட்டு போகாம பண்ணணும், நிரந்தரம். 2 கண்டிஷன். 3வது கண்டிஷன் சொல்றாரு, சத்கார ஆசேவித்தோ. ஆசேவித்தோ அப்படின்னா சேவித்தம் அப்படின்னா சேவிக்கிறது அப்படின்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சேவனம் அப்படின்னா ஸ்வீகாரம் பண்றது, எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஆசேவித்தோன்றதுக்கு அர்த்தம் பூரணமாக ஸ்வீகாரம் பண்றது. மருந்தை வந்து பாத்தீங்கன்னா சேவனம் பண்றது. ஒரு கோர்ஸ் இருக்கிறது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், சேவனம் பண்றதுன்னு சொல்லுவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா 10 நாளா வந்து பாத்தீங்கன்னா ஆடு தோடா லேகியம்னா வந்து பாத்தீங்கன்னா
ஆடுதோடா லேகியம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லேகியத்தை 10 நாள் சேவனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 10 நாள் நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ ஆசேவித்தகன்றதுக்கு அர்த்தம் பூரணமாக எடுத்துக்கொள்ளுதல். எதை பூரணமா எடுத்துக்கணும்? சத்காரம் சொல்லக்கூடிய 4 சாதனங்களை பூரணமா ஸ்வீகாரம் பண்ணணும். என்னென்ன சாதனம் அப்படின்னும் போது சத்காரத்துக்குள்ளார 4 ஐட்டங்கள் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றாரு, நம்ம பாஷ்யத்துல சொல்ல போறாரு. முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தபசா ஒண்ணு தபஸ், ரெண்டாவது பிரம்மச்சரியேன ரெண்டாவது, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை வித்யா, வித்யா 3, 4 ஸ்ரத்தா. தபசு, பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் வித்யா, அதுக்கப்புறம் ஸ்ரத்தா. இந்த 4த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்காரம் அப்படின்னு பேர். இந்த 4த்தையும் எந்த சாதகன் முழுசா அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அனுஷ்டானத்தை, ஓங்கார சாதனைய இல்ல பிராணாயாமத்தை நித்தியமா தீர்க்க காலமா எவன் அபியாசம் பண்றானோ அவனுக்கு அந்த அனுஷ்டானமானது திருட பூமி நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிவிடும். அந்த அபியாசம் எப்படி ஆயிடும்? பெரிய 1000 வருஷத்து மரம் மாதிரி, எந்த காத்தடிச்சாலும் சைக்ளோன் வந்தாலும் அசைக்க முடியாத அளவுக்கு 1000 காலத்து மரம் எப்படி இருக்கும்? தேக்கு மரம், ஆலமரம், அரச மரம் வந்து 1000 வருஷத்துக்கானது எப்படி இருக்கும்? அது மாதிரி இவனுடைய அபியாசமானது திருடத்தன்மையை அடைந்துவிடும். அப்ப அபியாசத்துக்கு லட்சணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அபியாசத்துக்கு லட்சணம் அப்படின்னு முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதை பத்தி ரொம்ப முக்கியமா பேச போறோம். ஒரு 3 சூத்திரம் முக்கியமானது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். இதெல்லாம் இது எல்லாத்தையும் மெதுவா இது பண்ணுங்க. இது எல்லாமே பகவத்கீதையில வரப்போகுது. இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே பகவத்கீதையில இருக்கிறதால தான் நம்ம சொல்றோம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே இருக்கா. ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது நம்ம சொல்றோம்ல, அந்த யோக சாஸ்திரத்துல இருக்கிறது தான் பகவத்கீதையில. அப்ப யோக சூத்திரத்துல இருக்கிற நிறைய சப்தங்கள் அப்படியே பயன்படுத்துவோம்.